இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே போல் அப்ளிகேஷன் இன்டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஹோமியோபதி. இவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷு கீழே இருக்கிற இன்ஸ்டிடியூஷன். இவங்க சில வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேகன்சி எல்லாமே வாக்இன் இன்டர்வியூ தான். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 182/2025-26 அனௌன்ஸ் பண்ண டேட் 22nd January 2025. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன மாதிரியான போஸ்ட்டு, அதே மாதிரி எவ்வளோ வேகன்சி, இன்டர்வியூ டேட் அண்ட் டைம் பார்த்துருவோம். அதே மாதிரி எங்கே இன்டர்வியூ நடக்குதோ அதை ஷார்ட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்கும்போது நம்ம அந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ், எந்த பிளேஸோ அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், என்ன அட்ரஸ்ஸு, எந்த ஊர் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ ஃபார்மகாலஜி. இதில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. இதோடைய அந்த இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா 17th February 2026 9:30 AM to 10:30 AM. இது நடக்கிற இடம் CCRH நியூ டெல்லி. ரிசர்ச் அசோசியேட்ஸ் வெட்டினேரியன். இதில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. 18th February 2026 அன்னைக்கு 9:30 to 10:30 AM. DDPRCRI நொய்டா. இங்கே தான் வாக்கின் இன்டர்வியூ நடக்க போகுது. அடுத்தது சீனியர் ரிசர்ச் ஃபெலோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. 10th February 2026 அன்னைக்கு 9:30 to 10:30 AM அதே DDPRCRI இது நொய்டாவில் இருக்கிற இந்த இடத்துல வாக்கின் இன்டர்வியூ நடக்க போகுது. அடுத்தது 2 பொசிஷன் ஜெய்ப்பூரில் நடக்க போகுது. சீனியர் ரிசர்ச் ஃபெலோ ஹோமியோபதி ஒரே ஒரு வேகன்சி 10th March 2026 9:30 to 10:30 AM. ரிசர்ச் அசோசியேட்ஸ் ஹோமியோபதியில் 2 வேகன்சி 11th March 2026 9:30 AM to 10:30 AM. இது நடக்கிறது CRIH ஜெய்ப்பூரில் நடக்க போகுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் ரிசர்ச் ஃபெலோ ஹோமியோபதி. இதில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. 12th February 2026 9:30 AM-லேருந்து 10:30 AM கேங்டாக்ல நடக்குது. அதே மாதிரி அடுத்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜிஸ்ட். இதில் ஒரே ஒரு வேகன்சி 11th February 2026 9:30 AM-லேருந்து 10:30 AM வரைக்கும் இந்த வாக்கின் இன்டர்வியூ நடக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் வர ஒரு சில வேகன்சி எல்லாமே கொல்கட்டாவில் அஞ்சலி சட்டர்ஜி PRIH கொல்கட்டா அப்படின்ற இடத்துல நடக்க போகுது. ஸோ அது இந்த பொசிஷன் மொத்தம் இந்த லிஸ்ட்டு 15 வரைக்கும் இந்த ஒரே இடத்துல நடக்க போகுது. டேட்டு மாத்திரம் வேறு வேறு. ஸோ மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜிஸ் 11th February 2026 அன்னைக்கு நடக்க போகுது. அடுத்தது ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ கெமிஸ்ட்ரி. இதில் ஒரே ஒரு வேகன்சி 12th February 2026 9:30 AM to 10:30 AM. சீனியர் ரிசர்ச் ஃபெலோ கெமிஸ்ட்ரி ஒரே ஒரு வேகன்சி 12th February 2026 9:30 AM to 10:30 AM. சீனியர் ரிசர்ச் ஃபெலோ ஹோமியோபதி. இதில் 4 வேகன்சி இருக்குது. 12th February 2026 9:30 AM to 10:30 AM. ரிசர்ச் அசோசியேட்ஸ் பயோடெக்னாலஜி. இதில் ஒரே ஒரு வேகன்சி 13th February 2026 9:30 AM to 10:30 AM. பிரின்சிபல் ப்ராஜெக்ட் அசோசியேட்ஸ். இதில் ஒரே ஒரு வேகன்சி 13th February 2026 9:30 AM to 10:30 AM. ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ ஃபார்மகாலஜி. இதில் ஒரே ஒரு வேகன்சி 13th February 2026 9:30 AM to 10:30 AM. சயின்டிஸ்ட் C for IAEST. இதில் 2 வேகன்சி இருக்குது. 13th February 2026 9:30 AM to 10:30 AM. ஸோ இந்த வேகன்சி எல்லாமே டாக்டர் அஞ்சலி சட்டர்ஜி PRIH கொல்கட்டா அப்படின்ற இடத்துல இந்த வாக்கின் இன்டர்வியூ நடக்க போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹோமியோபதிக் மெடிக்கல் காலேஜ் போபால் மத்திய பிரதேஷ். இதில் ஒரு செட் ஆஃப் அதாவது லைன் நம்பர் சீரியல் நம்பர் 16லேருந்து 23rd வரைக்கும் நடக்க போகுது. அதோடைய டேட் அண்ட் டைம் மாத்திரம் டிஃபர் ஆகும். ஸோ ப்ராஜெக்ட் அசோசியேட்ஸ் 2 இதில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. 16th February 2026 9:30 to 10:30 AM. அடுத்தது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஒரே ஒரு வேகன்சி 17th February 2026 9:30 AM to 10:30 AM. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஒரே ஒரு வேகன்சி 17th February 2026 9:30 AM to 10:30 AM. ப்ராஜெக்ட் அசோசியேட்ஸ் 2 இதில் 4 வேகன்சி இருக்குது. 17th February 2026 9:30 AM to 10:30 AM. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இதில் 2 வேகன்சி
17th February 2026 9:30 to 10:30 AM. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இதில் 2 வேகன்சி இருக்குது. 17th February 2026 9:30 AM to 10:30 AM. ஃபார்மசிஸ்ட், கம்பவுண்டர், டிஸ்பென்சர் இதில் ஒரே ஒரு வேகன்சி. 17th February 2026 9:30 to 10:30 AM. ஜூனியர் ரிசர்ச். ஸோ இது வரைக்கும் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் போபாலில் நடக்க போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ பாட்டனி, இதில் ஒரே ஒரு வேகன்சி. 24th February 2026 9:30 to 10:30 AM. இது வந்து CMPRH ஊட்டி இந்த இடத்துல நடக்க போகுது. ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ ஹோமியோபதி ஒரே ஒரு வேகன்சி. 10th March 2026 PRIH பூரி, இதில் இந்த இடத்துல இந்த வாக்கின் இன்டர்வியூ நடக்குது. சீனியர் ரிசர்ச் ஃபெலோ ஹோமியோபதி 4 வேகன்சி. 11th February 2026 9:30 AM to 10:30 AM. இது CRUH அஸ்வால் அப்படின்ற இடத்துல நடக்குது. ஸோ இதோட வேகன்சி பொசிஷன்ஸ் முடிஞ்சது. நம்ம வந்து குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது அப்படியே அந்த வாக்கின் இன்டர்வியூ நடக்கிற பிளேஸோடைய அட்ரஸும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ ஃபார்மகாலஜியில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து எம்ஃபார்ம், MVSC இந்த மாதிரி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஃபார்மகாலஜி படிச்சிருக்கணும், இல்லை MSc லைஃப் சயின்ஸு படிச்சிருக்கணும் அப்படின்றது எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன். டிசைரபிளில் நெட்டு ஜிபேட் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் வில் பி கிவன் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க. ஏஜ் வந்து 35 இயர்ஸ் தாண்டி இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து உங்களோட சேலரி 37,000 per month ப்ளஸ் ஹெச்ஆர்இன்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியலி 6 monthsக்கு வந்து இந்த ஒர்க் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் மாதிரி போயிட்டுருக்கும். இது வந்து மறுபடியும் எக்ஸ்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஹோமியோபதி, நியூ டெல்லி. இதோடைய இன்டர்வியூ டைம் பார்த்தீங்கன்னா 17th February 2026 9:30 to 10:30 AM. நடக்கிற இடம் சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஹோமியோபதி, D பிளாக், ஜனக்புரி, நியூ டெல்லி 110058. இந்த அட்ரஸில் தான் நடக்க போகுது. அடுத்தது ரிசர்ச் அசோசியேட்ஸ் வெட்டினேரியன், இதில் வந்து ஒரே ஒரு வேக்கன்சி. இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸு படிச்சிருக்கலாம். டிசைரபிளில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் டே டு டே ஃபங்க்ஷனிங், மெயின்டெனன்ஸ், கேர் ஆஃப் லெபார்டரி ஆஃப் அனிமல் ஹவுஸ், குவாரண்டைன் ப்ரொசீஜர், அதே மாதிரி ப்ராப்பர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இதிலெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஏஜ் வந்து 40 வயசை தாண்டி இருக்கக்கூடாது. உங்களோட சேலரி 58,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ. இனிஷியலாக 6 monthsக்கு இது வந்து இந்த ஒர்க்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டாக்டர் DP ரஸ்தோகி, சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் ஹோமியோபதி, நொய்டா, உத்தரப்பிரதேஷ். இங்கே தான் வந்து போஸ்டிங் இருக்கும். இன்டர்வியூ நடக்கிற டேட் 18th February 2026. டைம் வந்து 9:30 to 10 AM. நடக்கிற இடம் DDPR சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் ஹோமியோபதி, A1/1 செக்டார் 24, நொய்டா, உத்தரப்பிரதேஷ். இதுதான் வந்து இன்டர்வியூ நடக்கிற இடம். அதே மாதிரி அடுத்த போஸ்டிங் சீனியர் ரிசர்ச் ஃபெலோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதில் ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கு மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்க ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கணும். டிசைரபிள் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டேட்டா அனாலிசிஸ் இன் SPSS அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நெட்டு, கேட்டு, RET குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ்னால் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து 35 இயர்ஸை தாண்டி இருக்கக்கூடாது. உங்களோட சேலரி 42,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ. அதே மாதிரி இனிஷியலாக 6 monthsக்கு தான் இந்த பொசிஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து டாக்டர் DP ரஸ்தோகி, சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் ஹோமியோபதி, நொய்டா, உத்தரப்பிரதேஷ். அதே மாதிரி இதோட இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா 10th February 2026 9:30 to 10 AM. DDPR சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் ஹோமியோபதி, நொய்டா, உத்தரப்பிரதேஷ். இங்கே தான் நடக்க போகுது. அடுத்தது சீனியர் ரிசர்ச் ஃபெலோ ஹோமியோபதி ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது. இது PG இன் ஹோமியோபதி நீங்கள் படிச்சிருக்கணும், இல்லை டிகிரி இன் ஹோமியோபதி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிசைரபிளில் நெட்டு, கேட்டு, RET குவாலிஃபைடு கேண்டிடேட்டாக இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. 35 இயர்ஸ்க்கு தாண்டி இருக்கக்கூடாது ஏஜ். 42,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ உங்கள் சேலரி. இனிஷியலாக 6 monthsக்கு அது வந்து அதுக்கப்புறமா எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒர்க் பண்ண போகிற இடம் சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் ஹோமியோபதி, ஜெய்ப்பூர், ராஜஸ்தான்.
இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா 14th மார்ச் 2026 9:30 to 10:30 AM. நடக்கிற இடம் சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் ஹோமியோபதி, பிரதாப் நகர், ஜெய்ப்பூர், ராஜஸ்தான். இதுதான் வந்து அட்ரஸ்ஸு. அடுத்தது நேம் ஆஃப் த போஸ்ட்டில் ரிசர்ச் அசோசியேட்ஸ் ஹோமியோபதியில் 2 வேகன்சி. பிஜி இன் ஹோமியோபதி படிச்சிருக்கணும் நீங்கள். 3 years ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நெட்டு கேட் ஆர்இடி குவாலிஃபைடு கேண்டிடேட்டாக இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருந்தால் அது ஒரு டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஏஜ் 40 இயர்ஸ்க்கு தாண்டி இருக்கக்கூடாது. உங்களோட சேலரி 58,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏன்னு சொல்லியிருக்காங்க. இதுடைய வேலை அப்படின்றது இனிஷியலாக 6 monthsம் அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து ஜெய்ப்பூர், ராஜஸ்தான். சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் ஹோமியோபதி, ஜெய்ப்பூர், ராஜஸ்தான். இன்டர்வியூ நடக்கிற டேட்டு 15th மார்ச் 2026 9:30 to 10:30 AM. நடக்கிற இடம் சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் ஹோமியோபதி, பிரதாப் நகர், ஜெய்ப்பூர், ராஜஸ்தான். அடுத்தது சீனியர் ரிசர்ச் ஃபெலோ ஹோமியோபதியில் ஒரே ஒரு வேகன்சி. பிஜி ஹோமியோபதி நீங்கள் படிச்சிருக்கலாம், இல்லை டிகிரி இன் ஹோமியோபதி. நெட்டு கேட்டு ஆர்இடி குவாலிஃபைடு கேண்டிடேட்டாக இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் அது ஒரு டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. உங்களோட ஏஜ் 35 இயர்ஸாக தாண்டி இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்கள் சேலரி 42,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏன்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக 6 monthsக்கு வந்து இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு தரப்படும், பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட போஸ்டிங் சென்ட்ரல் ரிசர்ச் யூனிட் ஹோமியோபதி, கேங்டாக். இங்கே தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி எங்கே இன்டர்வியூ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14th மார்ச் அன்னைக்கு மார்னிங் 9:30 to 10:30 AM சென்ட்ரல் ரிசர்ச் யூனிட் ஹோமியோபதி, இந்திரா பைபாஸ் ரோட், நியர் எஸ்டிஎஃப் பவன், போஸ்ட் ஆஃபீஸ், டாடங், கேங்டாக், ஈஸ்ட் சிக்கிம் அப்படின்ற அட்ரஸில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜிஸ்ட், இதில் ஒரே ஒரு வேகன்சி. இதில் ரிட்டையர்ட் லெபார்ட்டரி டெக்னீஷியன் இருந்தால் கவர்மெண்ட்லேயோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பப்ளிக் லிமிடெட் கம்பெனிலையோ ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆகிருந்தால் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னும் போது பெத்தாலஜி லெபார்ட்டரியில் நீங்கள் வந்து இருக்கிற எல்லா ஆப்ரேஷன்ஸ் மெயின்டெனன்ஸை ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு கிளினிக்கல், பயோகெமிஸ்ட்ரி, ஹெமட்டாலஜி, சீரியாலஜி, இம்யூனோலாஜிக்கல் டெஸ்ட், இது எல்லாமே இண்டிபெண்ட்டாக செய்கிற அந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்க கேண்டிடேட்டாக, ஸ்கில் இருக்க கேண்டிடேட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஏஜ் அப்படின்றது 64 இயர்ஸாக தாண்டி இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களோட சேல்ரி அப்படின்றது ஆஸ் பர் கைட்லைன்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டும் ஒரு லெட்டருடைய நம்பரும் கொடுத்துருக்காங்க. பட் என்ன அமௌண்ட்டுன்றதை தெரில. இனிஷியலாக இது 6 monthsக்கும் பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் டாக்டர் அஞ்சலி சட்டர்ஜி, ரீஜனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஹோமியோபதி, கல்கட்டா. இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 11th February நடக்கும், காலையில் 9:30 to 10:30 AM. எந்த இடத்துலன்னா டாக்டர் அஞ்சலி சட்டர்ஜி ரீஜனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஹோமியோபதி, ராஜேந்திர சட்டர்ஜி ரோட், கொல்கட்டா அப்படின்ற இடத்துல நடக்க போகுது. அடுத்தது ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ கெமிஸ்ட்ரி, இதில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. மாஸ்டர் இன் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். மாஸ்டர் இன் பயோகெமிஸ்ட்ரி வித் பேச்சுலர் இன் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிசைரபிளாக ஜிபேட், கேட், நெட் குவாலிஃபைட் கேண்டிடேட் இருந்தால் டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. உங்களோட ஏஜ் 35 இயர்ஸாக தாண்டி இருக்கக்கூடாது. உங்களோட சேலரி 35,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏன்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக 6 months இந்த ஒர்க் கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா அது எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து டாக்டர் அஞ்சலி சட்டர்ஜி ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் கொல்கட்டாவில் தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். ஸோ இன்டர்வியூ நடக்கிற டேட்டு 12th February காலையில் 9:30 to 10:30 AM. நடக்கிற இடம் டாக்டர் அஞ்சலி சட்டர்ஜி ரீஜனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஹோமியோபதி, கொல்கட்டா அப்படின்ற இடத்துல தான் உங்களுக்கு நடக்க போகுது. அடுத்தது சீனியர் ரிசர்ச் ஃபெலோ கெமிஸ்ட்ரி, ஒரே ஒரு வேகன்சி. நீங்கள் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி 55 or above 55 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போதும். இல்லைனா எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி பேச்சுலரில் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுலேயும் 55 or above 55% மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ஃபார்மாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி மெடிசினல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. 55 or above 55 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஏஜ் 35 இயர்ஸ் தாண்டி இருக்கக்கூடாது. உங்களோட சேலரி 42,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏன்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக 6 monthsக்கு இந்த வேலை இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. ஒர்க் பண்ணுற இடம் வந்து கொல்கட்டா, டாக்டர் அஞ்சலி சட்டர்ஜி ரீஜனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஹோமியோபதி.
இன்டர்வியூ நடக்கிற டேட்டு 12th February மார்னிங் 9:30 to 10:30 ஏஎம். நடக்கிற இடம் டாக்டர் அஞ்சலி சட்டர்ஜி ரீஜனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஹோமியோபதி கொல்கட்டா. இந்த இடத்துல தான் இன்டர்வியூ நடக்க போகுது. அடுத்தது சீனியர் ரிசர்ச் ஃபெலோ ஹோமியோபதி. இதில் ஒரே ஒரு வேகன்சி. பிஜி இன் ஹோமியோபதி நீங்கள் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கணும். ஆர் டிகிரி இன் ஹோமியோபதி படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. நெட்டு கேட்டு ஆர்இடி குவாலிஃபைட் கேண்டிடேட் இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஏஜ் வந்து 35 இயர்ஸாக தாண்டி இருக்கக்கூடாது. உங்களோட சேலரி 42,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ. இனிஷியலாக 6 மந்த்ஸ்க்கு, அதுக்கப்புறமா அது எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும் உங்களோட ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் டாக்டர் அஞ்சலி சட்டர்ஜி ரீஜனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஹோமியோபதி கொல்கட்டா. இதே இடத்துல தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும்போது 12th February 2026 மார்னிங் 9:30 to 10:30 ஏஎம்க்கு. அதே மாதிரி ரிசர்ச் அசோசியேட்ஸ் பயோடெக்னாலஜி ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. பிஹெச்டி இன் இம்யூனாலஜி லைஃப் சயின்ஸு பயோடெக்னாலஜி படிச்சிருக்கணும். இல்லைனா 3 இயர்ஸ் வந்து ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி ஒரு பிஜி டிகிரி இம்யூனாலஜியில் லைஃப் சயின்ஸில் பயோடெக்னாலஜியில் இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. நெட்டு கேட் ஆர்இடி குவாலிஃபைடு கேண்டிடேட்டாக இருக்கணும். பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் இருந்தால் ஓகே மாலிகுலர் பயாலஜி டெக்னிக்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் அப்படின்றது 40 வயசை தாண்டி இருக்கக்கூடாது. உங்களோட சேலரி 58,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ. இனிஷியலாக 6 மந்த்ஸ்க்கு இந்த ஒர்க்கு ப்ளஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. உங்களோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் டாக்டர் அஞ்சலி சட்டர்ஜி ரீஜனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஹோமியோபதி. இதே இடத்துல தான் இன்டர்வியூ நடக்கும்போது நடக்கிற டேட்டு 13th February மார்னிங் 9:30 to 10:30 ஏஎம்க்கு. அடுத்தது ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ மைக்ரோபயாலஜி 2 வேகன்சி இருக்குது. மாஸ்டர் டிகிரி இன் மைக்ரோபயாலஜி பண்ணியிருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். நெட்டு கேட்டு ஆர்இடி குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. உங்களோட ஏஜ் வந்து 35 இயர்ஸை தாண்டி இருக்கக்கூடாது. சேலரி 37,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏன்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக 6 மந்த்ஸ்க்கு இந்த ஒர்க் கொடுக்கப்படும், அதுக்கப்புறமா எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து கொல்கட்டாவில் இருக்கிற டாக்டர் அஞ்சலி சட்டர்ஜி ரீஜனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஹோமியோபதி. இதே இடத்துல தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்க போகுது. வாக்கின் இன்டர்வியூ நடக்கிற டேட்டு 13th February, டைம் 9:30 to 10:30 ஏஎம். அதே மாதிரி பிரின்சிபல் ப்ராஜெக்ட் அசோசியேட்ஸ் ஒரே ஒரு வேகன்சி. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கியிருக்கணும். போஸ்ட் கிராஜுவேஷன் மைக்ரோபயாலஜிலையோ பயோடெக்னாலஜிலையோ பயோமெடிக்கல் சயின்ஸ்லையோ பண்ணியிருக்கலாம். இல்லை பிஹெச்டி அந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் ஓகே. அதே மாதிரி வந்து உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து மைக்ரோபயாலஜி பயோடெக்னாலஜி பயோமெடிக்கல் சயின்ஸு ப்ளஸ் 8 இயர் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 8 பப்ளிகேஷனாவது நீங்கள் பிஹெச்டியில் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு அதே மாதிரி நெட்டு கேட் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் எதிர்பார்க்குறாங்க. இதை தவிர வந்துட்டு உங்களுக்கு ரிசர்ச் ஒர்க்கு ப்ரிப்பேரிங் சயின்டிஃபிக் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு இதிலெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் நல்ல ஒரு நியூ ப்ராஜெக்டை செட் பண்ணுற அந்த ஐடியாஸும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து 50 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. உங்களோட சேலரி 67,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏன்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக 6 மந்த்ஸ்க்கு இந்த வேலை, அதுக்கப்புறமா எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர வந்துட்டு இந்த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் டாக்டர் அஞ்சலி சட்டர்ஜி ரீஜனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஹோமியோபதி கொல்கட்டா. இதே இடத்துல தான் இன்டர்வியூ நடக்க போகிற டேட்டு 13th February 9:30 AM to 10:30 AM. அடுத்தது ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ ஃபார்மகாலஜி ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. எம்ஃபார்ம் எம்இஎஸ்சி படிச்சிருக்கலாம், இல்லை எம்எஸ்சி லைஃப் சயின்ஸ் படிச்சிருக்கலாம். அதே மாதிரி பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும். ஏஜ் அப்படிங்கிறது 35 இயர்ஸ் தாண்டி இருக்கக்கூடாது. உங்களோட சேலரி 37,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏன்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக 6 மந்த்ஸ்க்கு இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு தருவாங்க, அதுக்கப்புறமா எக்ஸ்டெண்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து ரீஜனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அகர்தலா. இதில் தான் இன்டர்வியூ நடக்க போகிற டேட்டு 13th February 2026 மார்னிங் 9:30 to 10:30 AM. அதே மாதிரி சயின்டிஸ்ட் சி நான் மெடிக்கல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரே ஒரு வேகன்சி. உங்களோட குவாலிஃபிகேஷன் மாஸ்டர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன், பிஹெச்டி இன் பயோடெக்னாலஜி ஜெனட்டிக்கல் மெடிக்கல் ஜெனட்டிக்ஸ் பயோமெடிக்கல் இந்த மாதிரி படிச்சிருக்கலாம். அதே மாதிரி ஒரு 5 பப்ளிகேஷனாவது நீங்கள் பிஹெச்டியில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் டிசைரபிள் குவாலிஃபிகேஷனில் சில விஷயங்கள் எல்லாம், அதாவது ஆட்டோமேட்டட் டிஎன்ஏ சீக்வன்ஸ் பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிறது, தெர்மல் சைக்கிளர் இந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும்னு சொல்லியிருக்காங்க.
ஏஜ் அப்படின்றது 40 வயசை தாண்டி இருக்கக்கூடாது. சேலரி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இயர் 69,700 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ, செகண்ட் இயர் 76,670 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ, தேர்ட் இயர் 84,337 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏன்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக இந்த ஒர்க்கு 3 இயர்ஸ்க்கு உங்களால் அலாட் பண்ணி தரப்படும். அதுக்கப்புறமா பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு இது எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து டாக்டர் அஞ்சலி சட்டர்ஜி, ரீஜனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஹோமியோபதி, கொல்கட்டா. இங்கே தான் உங்களுக்கு இந்த இன்டர்வியூவும் நடக்க போகுது. ஸோ இன்டர்வியூ நடக்கிற டேட்டு 13th February 2026 மார்னிங் 9:30 to 10:30 AM. இதில் வந்து சைட்டிஸ்ட் C2 நான் மெடிக்கல் இதில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸு படிச்சிருக்கலாம், பிஹெச்டி ஃபிசிக்ஸ், பயோஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக் சயின்ஸ் படிச்சிருக்கலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஏஜ் அப்படிங்கிறது ஒரு 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். உங்களோட சேல்ரி 3 இயர்ஸ்க்கு வந்து 3 விதமான சேல்ரி வந்து சொல்லியிருக்காங்க. இதை தவிர இந்த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்றது டாக்டர் அஞ்சலி சட்டர்ஜி, ரீஜனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஹோமியோபதி, கொல்கட்டான்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கு தரப்படும். அதுக்கப்புறம் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி தரப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த இடத்துல போஸ்டிங்கோ அதே இடத்துல தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்க போகிற டேட்டு 13th February 2026 9:30 AM to 10:30 AM. அடுத்தது ப்ராஜெக்ட் அசோசியேட்ஸ் 2 இதில் 5 வேகன்சி இருக்குது. இது வந்து உங்களுக்கு 4 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி இன் நேச்சுரல் ஆர் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸு, இல்லை மாஸ்டர் டிகிரி இன் நேச்சுரல் ஆர் அக்ரிகல்ச்சர் சயின்ஸு இந்த மாதிரி படிச்சிருந்தா போதும். அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்றது 50 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட சேலரி 42,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய ஒர்க் பீரியட் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸு ப்ளஸ் அதுக்கப்புறமா உங்கள் பர்ஃபார்மன்ஸ் மற்ற விஷயங்களை பார்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்றது கவர்மெண்ட் ஹோமியோபதிக் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், போபால், மத்திய பிரதேஷ்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுடைய உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அப்படிங்கிறது 16th February 2026 மார்னிங் 9:30 to 10:30 AM. நடக்கிற இடம் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெக்ஸ்ட் டு சர்ஜரி டிபார்ட்மெண்ட், GHMC அட் ஹாஸ்பிட்டல் நியர் காலியாசோ டேம், போபால், மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அடுத்தது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். இதில் 3 வேகன்சி இருக்குது. இது ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும். நீங்கள் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் முக்கியமாக வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கணும், ரைட்டிங் எபிலிட்டி, இன்டர்பர்சனல் ஸ்கில் நல்லா இருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக வேணும், MS வேர்டு, MS எக்ஸல், பவர் பாயிண்டில் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஏஜ் வந்து 30 இயர்ஸை தாண்டி இருக்க வேண்டாம். உங்களோட சேலரி 20,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக 6 மந்த்ஸு. அதே மாதிரி உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஒர்க் டியூரேஷன், ஒர்க் டென்யூர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்றது கவர்மெண்ட் ஹோமியோபதிக் மெடிக்கல் காலேஜ், போபால், மத்திய பிரதேஷ். இதே இடத்துல தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்க போகிற டேட்டு 17th February 2026 மார்னிங் 9:30 to 10:30 AM. ஃபார்மசிஸ்ட், கம்பவுண்டர், டிஸ்பென்சர் இதில் 2 வேகன்சி இருக்குது. 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அது மாதிரி ஒரு 1 இயர் வந்து இந்த ஹோமியோபதிக் ட்ரக்கில் வந்து நீங்கள் வந்து அந்த மெடிசன் இருக்கல ஃபார்மகாலஜியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் அப்படின்றது 30 இயர்ஸாக தாண்டி இருக்க வேண்டாம். சேலரி அப்படின்றது 20,000. இனிஷியலாக 6 மந்த்ஸ்க்கு இந்த ஒர்க் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ உங்கள் பர்ஃபார்மன்ஸை பார்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தரப்படும் சொல்லியிருக்காங்க. இதோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கவர்மெண்ட் ஹோமியோபதிக் மெடிக்கல் காலேஜ், மத்திய பிரதேஷ். இதே இடத்துல தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்க போகிற டேட்டு 17th February 2026 மார்னிங் 9:30 to 10:30 AM. 10 AM. அடுத்தது லேப் டெக்னீஷியன் 2 வேகன்சி இருக்குது. ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி இன் மெடிக்கல் லெபார்டரி சயின்ஸ் படிச்சிருக்கணும். அதே மாதிரி இதே ஃபீல்டில் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் அப்படிங்கிறது 35 இயர்ஸாக தாண்டி இருக்க வேண்டாம். சேலரி அப்படின்றது 24,000. இனிஷியலாக 6 மந்த்ஸ்க்கு இந்த ஒர்க் உங்களுக்கு கான்ட்ராக்ட் மாதிரி கொடுக்கப்படும். உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கவர்மெண்ட் ஹோமியோபதிக் மெடிக்கல் காலேஜ், போபால். இதே இடத்துல தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும்போது 17th February 2026 மார்னிங் 9:30 to 10 AM நடக்க போகுது. அடுத்தது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் 2 வேகன்சி இருக்குது. மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ITI பண்ணியிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 இயர்ஸு. உங்களோட சேலரி 16,000. இனிஷியலாக 6 மந்த்ஸ்க்கான ஒர்க்கு, பின்னாடி உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும்.
ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து கவர்மெண்ட் ஹோமியோபதிக் மெடிக்கல் காலேஜ் போபால் மத்திய பிரதேஷ். இதே இடத்துல தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்க போகிற டேட்டு 17th February மார்னிங் 9:30 to 10 AM. அடுத்தது சீனியர் ரிசர்ச் ஃபெலோ ஹோமியோபதி, ஒரே ஒரு வேகன்சி. பிஜி ஹோமியோபதி பண்ணியிருக்கலாம், இல்லை யூஜி ஹோமியோபதி பண்ணியிருக்கலாம். பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும். நெட்டு கேட்டு ரெட் ஆர்இடி குவாலிஃபிகேஷன் இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் அப்படின்றது 35 இயர்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். 42,000 ப்ளஸ் ஹெச்ஆர்இ உங்கள் சேலரியாக இருக்க போது. அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்றது ரீஜனல் ரிசர்ச் யூனிட் ஹோமியோபதி பூரி. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இதே இடத்துல தான் இன்டர்வியூ நடக்க போகிற டேட்டு 17th March 2026 மார்னிங் 9:30 to 10:30 AM. ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ பாட்டனி, ஒரே ஒரு வேகன்சி. மாஸ்டர் டிகிரி இன் பாட்டனி பிளான் சைஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும். முக்கியமாக வந்துட்டு நெட்டு கேட்டு ஆர்இடி குவாலிஃபிகேஷன் இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் அப்படின்றது 35 இயர்ஸாக தாண்டி இருக்கக்கூடாது. உங்களோட சேலரி 37,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏன்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் மெடிசினல் பிளான்ஸ் ரிசர்ச் இன் ஹோமியோபதி, எமரால்டு ஊட்டி. இந்த இடத்துல பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். அதே மாதிரி இதே இடத்துல தான் இன்டர்வியூ நடக்க போகிற டேட் 24th February 2026 மார்னிங் 9:30 to 10:30 AM. ரிசர்ச் ஃபெலோ ஹோமியோபதி, சீனியர் ரிசர்ச் ஃபெலோ ஹோமியோபதி, இதுக்கு ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. பிஜி ஹோமியோபதி இல்லைனா யூஜி ஹோமியோபதி பண்ணியிருக்கலாம். நெட்டு கேட் ஆர்இடி குவாலிஃபிகேஷன் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் அது டிசேரபிள் குவாலிஃபிகேஷன். ஸோ 35 இயர்ஸாக தாண்டி இருக்க வேண்டாம். உங்களோட சேலரி 42,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏன்னு சொல்லியிருக்காங்க. இது சென்ட்ரல் ரிசர்ச் யூனிட் ஹோமியோபதி அஸ்வால் அப்படின்ற இடத்துல உங்களோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்க போது. ஸோ இதே இடத்துல தான் இன்டர்வியூ நடக்கிற டேட்டு 11th February 2026 9:30 AM to 10:30 AM சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இந்த லிங்க்ல தான் வந்து இந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அந்த லிங்க் டச் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு பேஜ் போயிடும். ஸோ நோட்டிஃபிகேஷன் திருப்பி ஃபுல்லாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு உங்களுக்கு அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷனும் அதே சமயத்தில் அப்ளை பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். கீழே வந்து நான் உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டும் கொடுத்துருக்கேன். எப்பவுமே இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் வெப்சைட் மாத்திரம்தான் நான் தருவேன். அஃபிஷியல் வெப்சைட் இல்லாமல் வேறு எந்த வெப்சைட்டுமே நான் தரதில்ல. ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று, நான் இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை வெரிஃபை பண்ணுவேன். அது ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, வெப்சைட்டை வெரிஃபை பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா, நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கா எல்லாம் படித்து பார்த்துட்டு தான் நான் இந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சின்ன வீடியோவாக இருந்தாலே எனக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் ஒரு 20 minutes 16 minutesக்கு மேலே போகிற வீடியோ வந்து எனக்கு 3 hours 4 hours வந்து டைம் எடுக்கும். அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோலாம் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். முக்கியமாக இந்த வெப்சைட்டை வந்து நான் ஒவ்வொரு வெப்சைட்டையும் பார்த்து நோட்டிஃபிகேஷன் வந்து உண்மையான நோட்டிஃபிகேஷனா, கரெக்டான வந்து கம்பெனியா அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இவ்வளோ பண்ணுறது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஜாஸ்தியாகனா என்னையை விட வந்து உங்களுக்கு யார் பார்க்குறாங்களோ, யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் உங்களுக்கு தேவைப்படல இந்த வீடியோ அப்படின்னா கூட, யாராவது படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் இல்லை வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஜாப் லிங்க்கை, அதாவது இந்த சேனல் லிங்க்கை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஃபார்வர்ட் பண்ணுற எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.